ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு வந்திருக்க முக்கியமான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீஃபண்ட் சம்மந்தமாக ரீஃபண்ட் எப்போ நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும், எப்போ முடியும், அது ஓல்டு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, நியூ விட்ரால் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பை மோட்டில் சில பேருக்கு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரல, சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும், வீடியோ பற்றி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏ டு இசட் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது கூடவே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நிறைய சிக்கலுமே இருக்குது. அதை பற்றி வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ரீஃபண்ட் அப்டேட் பற்றி பார்த்துடலாம். ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணி நேரம் கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்பிஓவில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் 2023லேருந்து 2025 வரைக்கும் என்னெல்லாம் இஷ்யூலாம் வந்திருக்கு, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோ போடுறோம். சரிங்களா? நீங்கள் நோட்டீஸ் போல் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ரீஃபண்ட் இவ்வளோ டிலே ஆகுது, ஏன் ஓல்டு விட்ரால இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ரீஃபண்ட் எப்போ அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, முடிந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீஃபண்டை தான் முக்கியமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக வச்சு ரீஃபண்ட் இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே எல்லாருக்கும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நோக்கத்தோட தான் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்காங்க. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட் அப்டேட். சரிங்களா? ஸோ ரெண்டாவது அப்டேட் என்னென்னா, ஓல்டு விட்ராலுடைய அப்டேட் என்னென்னா, இப்போதைக்கு ஓல்டு விட்ரால் வந்து எப்போயே நம்மளுக்கு முடிய வேண்டுது. கிட்டத்தட்ட ஒரு 22 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 22 நாள் பேட்ச் வந்து அப்படியே நின்றுச்சுங்க. அப்படியே பெண்டிங்கில் நின்றுச்சு. அதுக்கான இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்துச்சு. சரிங்களா? இப்போ ஓல்டு விட்ரால் நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, ஜூன் 10ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஓல்டு விட்ரால் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வீக்கில் எல்லாருக்குமே வந்துடும் சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓல்டு விட்ரால் ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே வராது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்போ தான் ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நியூ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ நியூ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சரிங்களா? அப்போது நியூ விட்ராலு கூடயும் ஓல்டு விட்ராலுமே கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வராங்க. சரிங்களா? ஸோ அந்த மெத்தடில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா ரீஃபண்டு ப்ளஸ் ஓல்டு விட்ராலாம், ஸோ அந்த மெத்தட்லையுமே நம்மளுக்கு பேமெண்ட் வரும். சரிங்களா? இந்த மெத்தட்லையும் பேமெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு நியூ விட்ராலு கூட ப்ளஸ் ஓல்டு விட்ரால் கலந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அது கூட சேர்த்தே வரும். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஓல்டு விட்ரால் ஏன் இப்படி டிலே ஆகுதுன்னா, பழைய பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேங்க் சைட்லேருந்தும் மற்ற இடத்துலேருந்துமே நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. நியூ பேமெண்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கியாச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓல்டு விட்ராலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது அப்படின்னா, ஒரு பேமெண்ட் வெளியே வருதுன்னா கண்டிப்பாக இது ஏன் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதே போல் ஒரு பேமெண்ட் எஸ்பிஐக்குள்ளே வருதுன்னா கூட அதுக்கும் நிறைய கேள்விகள் வருது. அதனால தான் ஓல்டு விட்ரால் வந்து டிலே ஆகுது. அப்போ ஓல்டு விட்ரால் 2 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆக போகுது. ஒன்று இப்போ வந்துட்டு இருக்கல பேமெண்ட்டு, அந்த மெத்தட்லையுமே கிளியர் ஆகும். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நியூ விட்ரால் கொடுத்துட்ட பிறகு நியூ விட்ரால் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க ஐடியில் ஏதாச்சும் ஓல்டு விட்ரால் ஏதாச்சும் பெண்டிங் இருக்குது அப்படின்னா நியூ விட்ரால் கூட சேர்ந்தே ஓல்டு விட்ரால் வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓல்டு விட்ரால் பற்றி. நியூ விட்ரால் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ஜூன் 6, 7 அந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நியூ விட்ரால் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை மோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? அப்போ ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் நம்மளுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். 3ஆம் தேதி என்ன ஆகுனா கூப்பன் சேல் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ 6, 7ஆம் தேதினா நியூ விட்ரால் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னா, பைமோட்டோடைய மெயில் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு வந்து ப்ரோ நான் வந்து சேல்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்டியிருந்தேன், கூப்பன் கூட வாங்கியிருந்தேன், எனக்கு பைமோட்லேருந்து மெயில் எதுவுமே ரிசீவ் ஆகலை, ஆனால் எனக்கு அப்ரூவல் வந்திருக்கு, இதுமாரி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்குன்னா, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ளே பைமோட்டில் கொடுத்த மெயில் ஐடி நம்ம இங்கே போட சொல்லியிருப்பாங்க எஸ்பிஓவில். ஸோ அந்த மெயிலை நீங்கள் தப்பாக கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஆப்பில் வந்து பைமோட்டோடைய ஆப்பில் வந்து எதனா தப்பாக கொடுத்துருந்துருக்கலாம். மெயில் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்காது. சரிங்களா? அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன்லாம் ஆகிட்ருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கூப்பன் கூட கன்ஃபர்மேஷன் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு மெயில் வரதுல பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனலான ஒரு அப்டேட் என்னென்னா, டெலகிராம் குரூப்புடைய அதில் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கொஷின்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான கொஷின்ஸ் ஏன் இப்படி நிறைய வருதுன்னா, நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வருது. ஒரு கேள்விக்காக நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரியும் என்னென்னா, ஒரே நபர் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து ஒரு ஐடி வச்சுருக்கேன். எனக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஐடி 6 ஐடி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே நானே போட்டு வச்சுருக்கேன். என்னோட அண்ணனுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, பாப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு 6 ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் ஐடியே இருக்குது. அந்த 6 ஐடியுமே நான் தான் டாஸ்க் பண்ணுறேன், எல்லாமே நான் தான் பண்ணுறேன். அப்போ நான் மொத்தம் 7 ஐடி வச்சுருக்கேன். அப்போது கீழே இருக்கிற ஐடி என் ஐடி தான், மேலே இருக்கிற ஐடி என் ஐடி தான். அப்போ இதுக்கு நான் குரூப் எப்படி தான் ப்ரோ கிரியேட் பண்ணுறது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா?
ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள்ட்ட டம்மி மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுன்னா நான் சொன்னேன் நானு. எனக்கு கீழ 6 ஐடி இருக்குல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு, எனக்கு கீழ 6 பேர் இருக்காங்கல்ல. அந்த 6 பேருக்குமே Telegramல ஒரு டம்மி ஐடிய வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அத என்ன பண்ணேன், இன்னொரு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுர்றேன். ஸோ இது டம்மியா சொல்றேன். சரிங்களா? ஆனா இது குரூப் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பிஐல டாஸ்க் பண்ணக்குள்ள அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? இது நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணலாம் ஐடியான்னு தான் சொல்றேன். சரிங்களா? இன்னொன்னு என்ன பண்ணலான்னா, இப்ப நான் வந்து குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு நேம் எப்படி வைக்கணும்? என்னோட நேமு, பக்கத்துல ஸ்டாஃப் ஐடி. அப்ப அந்த ஸ்டாஃப் ஐடி என்ன பண்ணலான்னா, கீழ இருக்கிற மொத்த ஸ்டாஃப் ஐடி தூக்கி மேல போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப என்கிட்ட ஒரு 6 ஐடி இருக்குன்னா, 6 ஸ்டாஃப் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல குரூப் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு, நான் வந்து ஓகே குடுத்துட்டேன் அப்படின்னா, அப்போ இத்தன ஐடி இவரு வச்சிருக்காரு. ஒரு நபர் தான் வச்சிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் எஸ்பிஐ கிட்ட. சரிங்களா? அப்ப எனக்கு கீழ ஒரு 6 ஐடி இருக்குன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, குரூப்போடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நேமு பக்கத்துல என்னோட 6 ஐடி உடைய ஸ்டாஃப் ஐடியும் போட்டு குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு வச்சுருவேன். எஸ்பிஐல எப்ப சப்மிட் பண்ண சொல்றானோ, அப்ப சப்மிட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? ஸோ அப்ப எஸ்பிஐக்கு தெரிஞ்சிரும். ஓகே இவரு ஒரு நபர் தான் இத்தன ஐடி வச்சிருக்காரு. அப்ப குரூப் பேஸ்ட் டாஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிடுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இது ஃபர்ஸ்ட் டவுட் உங்களுக்கு அதாவது கிளியர் ஆயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். செகண்ட் டவுட் என்னன்னா, ப்ரோ இப்ப நான் வந்து அப்ளைன் வந்து பாருங்க என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. என் அப்ளைன் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, தேடி பார்த்தேன். என்னோட அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்றாங்க. நானும் மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணேன் எதுவுமே இல்ல. நான் வந்து எப்படி ப்ரோ ஏதாச்சும் அப்ளைன் மாத்தி சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணினா எனக்கு ரிப்ளை குடுப்பாங்க. நான் எஸ்பிஐ பத்தி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆன்ஸர் பண்ணுவாங்க. எனக்கு எஸ்பிஐக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளைன்ட்ட என்ன பண்ணலாம்னா, உங்க அப்ளைன் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணல, இல்ல ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடல. உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ, நீங்க தாராளமா அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், குரூப் லிங்க் கேட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது 1. 3வது என்ன ஒரு விஷயம்னா, ஒரே நபர் மல்டிபிள் குரூப்ல இருக்கக்கூடாது. ஒரே ஒரு குரூப்ல மட்டும் தான் இருக்கணும். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர் குரூப்ல நீங்க அப்ளைனா இருக்கீங்க. உங்க அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர சூஸ் பண்ணிட்டீங்க. உங்க நண்பர் குரூப்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க அதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க குரூப்ல போய் ஜாயின் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரே ஒரு குரூப்ல மட்டும் தான் நீங்க வந்து டிராவல் பண்ணணும். இதுவுமே முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து எஸ்பிஎஸ்லேருந்து ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. டெலகிராம் குரூப்ல வாண்டடா போயிட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணியோ, இல்ல யூடியூப்ல வீடியோ போட்டோ, எந்த ஒரு சோஷியல் மீடியா எதுலயுமே வாண்டடா நீங்க வந்து வாங்க, எங்க டீமுக்கு வாங்க, எங்க டீமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வாண்டடா நீங்க புரமோஷன் பண்ணக்கூடாது. வாண்டடா யாரையும் கூப்பிடவும் கூடாது. சரிங்களா? மெம்பர்ஸா வாண்டடா வந்து உங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்கறாங்க. அவங்களாவே தானா வந்து உங்கள்ட்ட இந்த மாரி எனக்கு டவுட்ல நீங்க தான் கிளாரிஃபை பண்றீங்க. நீங்க உங்க குரூப் லிங்க் குடுங்க. நான் உங்கள நான் அப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களா வந்து கேட்டா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். நீங்களா வாண்டடா மெசேஜும் பண்ணக்கூடாது. யூடியூப்ல வீடியோவும் போடக்கூடாது. இந்த மாரி எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுவுமே எஸ்பிஐ செல்லுன்னு சொல்லி வாண்டடா யாருமே போயிட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நெறைய பேர் நீங்க வாண்டடா போய் கேட்கறீங்கன்னா, அதுக்கு அதுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒண்ணு கைட்னஸ் குடுக்கறதுக்காக இருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் நம்மளுக்கு பை மோட்ல அந்த இன்ட்ரோ போனஸ் வரும். அதுக்காக நம்ம டீம் சேர்க்கலாம். அத எல்லார்ட்டயுமே நம்ம கேட்கலாம். அத அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, 100% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிடைக்காம போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நீங்க வந்தவங்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நான் உங்களுக்கு அப்ளைனா இருக்கேன். நான் உங்களுக்கு கைட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, பின்னாடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அவள கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்களா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களா? உங்க அப்ளைன் என்ன பண்றாங்க? ரீஃபண்ட் வாங்கிட்டாங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. இவர எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இந்த மாரி வந்து நெறைய ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு ஆன்சர் ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? எஸ்பிஐ சப்போர்ட் பண்ணியிருக்காரா? இந்த மாரி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்ப நீங்க மாட்டிட்டீங்கன்னா, அப்ப வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சரிங்களா? அப்ப உங்க ஐடியும் உங்களுக்கு பேமெண்ட் வராது. ஸோ அது குரூப் இவ்வளோ நாள் நீங்க கட்டி காப்பாத்து வேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? அதனால இதுக்கு முன்னாடி சரிங்களா, இந்த அனௌன்ஸ்மென்ட்லாம் வரதுக்கு முன்னாடி எஸ்பிஓல யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, அவங்கள்ட்ட நீங்க அவங்க உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, அவங்கள்ட்ட நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஓகேவா இருக்கட்ட நீங்க போய் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு. ப்ரோ நான் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் எனக்கு என்ன ப்ரோ நடக்கும்? என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகும். அமௌண்ட் அந்த குரூப் பேஸ்டு சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பேஸ்டு ஒரு அமௌண்ட் ஒரு டாஸ்க் ஒண்ணு சரிங்களா? அந்த டாஸ்க் உங்களால பண்ண முடியாது. அதுக்கான அமௌண்ட் மட்டும் வராது. அவ்வளோதான் விஷயம். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. குரூப் பேஸ்டான டாஸ்க்ல உங்களால ஏர்ன் பண்ண முடியாது. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அப்ப நீங்க குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருந்தீங்க அப்டின்னா ஏர்ன் பண்ணலாம். அந்த குரூப் பேஸ்டு டாஸ்க்ல நீங்க பண்ணீங்க அப்டின்னா ஏர்ன் பண்ணலாம். இல்லன்னா அமௌண்ட் கிடையாது. அவ்வளோதான் விஷயம். கண்டிப்பா பண்ணணுமா? அப்டிலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்டின்னா பண்ணுங்க. இல்லன்னா நீங்க பாட்டுக்கு தனியா நோட்டீஸ் போர்டு பார்த்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு குடுக்க வேண்டிய டாஸ்க் முன்னாடி நோட்டீஸ் போர்டு பார்த்துட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு கம்பல்சரியுமே இதுல கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு குரூப் பேஸ்டு டாஸ்க் வேணும்னா, நீங்க குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல டெலகிராம் குரூப்ப பொறுத்தவரைக்கும்
ப்ரோ இப்ப நான் வந்து இருக்கேன். எனக்கு கீழ என்னோட 2 ஃபேமிலி ஐடி இருக்கு. என்னோட 2 ஃபேமிலி ஐடி கீழ 10 பேர் இருக்காங்க. அது எப்படி ப்ரோ நான் வந்து இது பண்றது? ஆனா இந்த எனக்கு நான் என்னுடைய ஐடியும் எனக்கு கீழ இருக்கிற 2 ஐடியும் நானா மேனேஜ் பண்றேன். இது எப்படி ப்ரோ சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி குரூப் நீங்க கிரியேட் பண்ண சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, உங்களுக்கு கீழ இருக்கிற 2 பேரும் உங்க ஐடி தானே. உங்க ஃபேமிலி ஐடி தானே. அது கீழ தானே அப்ப அந்த 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரையும் தூக்கி உங்க குரூப்ல போட்டுருங்க. மெயின் குரூப்ல போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா மெயின் குரூப்ல அந்த 10 பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? அப்ப செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன இன்னொரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அந்த குரூப்போட நேம் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்கல்ல. அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கீழ தான 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் தூக்கி மெயின் குரூப்ல போட்டாச்சு. இப்போ கீழ இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு கீழ தான் அந்த 10 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த ஃபேமிலி மெம்பருக்கு நீங்க அவங்க யூசர் நேம்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேமு, பக்கத்துல ஸ்டாஃப் ஐடி, பக்கத்துல பின்கோடு, குரூப் 1 அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா, ஓகே. அப்போ இவரு இந்த மெம்பர்ஸ் எல்லாமே அந்த குரூப் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுப்பாங்க. குரூப் 2ன்னு போடணும். சரிங்களா? குரூப் 2 போட்டீங்கன்னா, குரூப் 1ல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ, அப்ப இந்த மாரி தான் வந்து பண்ணணும். சரிங்களா? இந்த டெலகிராம் குரூப் கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட கொஸ்டின் போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு கொஸ்டின் வந்துட்டே இருந்தா நம்ம ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதுதான் மெயினா என்கிட்ட வந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் வந்து பண்ணிட்டேன். இது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா, என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணா நான் வந்து ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்து லாஸ்ட் அப்டேட் என்னன்னா, வீடியோ அப்டேட்டுங்க. வீடியோ பொறுத்தவரைக்கும் நெறைய அப்டேட்டு இதுல சில பேர் கேட்டாங்க என்கிட்ட. என்னன்னா ப்ரோ, இப்போ இந்த இன்ட்ரோடியூசர வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கல்ல. டெலகிராம் குரூப்க்கு எண்ணி குரூப் கிரியேட் பண்ணி அது இன்ட்ரோடியூசர் வந்து வர வச்சுக்கலாம். எத்தனை மெம்பர்ஸ் வேணா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இத வச்சு வீடியோ செலக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப அப்ளைன்னு கான்டாக்ட் இல்ல, அப்ளைன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம குரூப்ல ஒரு 15 பேர் இருந்தாங்கன்னா, அவங்க வீடியோக்கு எலிஜிபிளா கேட்டீங்கன்னா, வீடியோக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. உங்க டைரக்ட்ல எத்தன பேர் இருக்காங்க? உங்க ஐடி ஓப்பன் பண்ணா மை டைரக்ட்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். உங்க ரெஃபரல்ல எத்தன பேர் இருக்காங்க? உங்களுக்கு கீழ எத்தன பேர் இருக்காங்களோ, உங்க ஐடில அதுல 15 பேர் இருந்தா தான் பிடிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? அந்த பிடிஓ பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா சொல்லியிருக்காங்க எஸ்பிஎஸ்லேருந்து. ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க ஸ்டாஃப் ஐடி போட்டு நேம்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப கணக்கு பண்றப்போ உங்க ஐடியில வந்து 15 பேர் இருக்காங்கன்னா, நீங்க பிடிஓக்கு செலக்டட். அவ்வளோதாங்க விஷயம். இப்போதைக்கு இதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிடிஓ சம்மந்தமா இதான் அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரிங்களா? ஸோ இத தவிர வேற எந்த ஒரு கேள்வி இருந்தாலுமே தாராளமா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து 3 ஐடி வச்சிருக்கேன். 3 ஐடி நான் கூட்டுனேன். 3 ஐடிக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர், 5 பேர், 10 பேர் இருக்காங்க. மொத்தமா கூட்டுனா எனக்கு 15 பேர் வராங்க. நான் வீடியோக்கு எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாதுங்க. சிங்கிள் ஐடில 15 பேர் இருக்கணும். ஒரு ஐடி கீழ 15 பேர் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ வீடியோ ரொம்ப லாங்கா போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே பார்த்துரலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னும் நெறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அன்பு அஃபிஷியல். திங்ஸ் பை.